Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 7th standard maxல term 1 chapter 5 geometryல exercise 5.2 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. exercise 5.2 நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்கே டிரான்ஸ்வர்சல் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அப்போ தான் வந்து எக்ஸசைஸ் 5.2ல உள்ள சம்மெல்லாம் செய்யும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னது? ஸோ இப்போ இங்கே எம் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது, அதே மாதிரி என் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லைனையும் பார்க்கும்போது நமக்கு ஒரே ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இந்த ரெண்டு லைனையும் நம்ம பேரலல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேரலல் லைனையும் எல் அப்படின்ற ஒரு லைன் வந்து கிராஸ் பண்ணி அது கட் பண்ணி போகுது. ஓகேவா? ஸோ இந்த எல் அப்படின்ற லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து கட் பண்ணும்போது அங்கே நமக்கு ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எங்கெங்க ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, 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 இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 8 ஆங்கிள்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் வந்து கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு சேம் கலரில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் 1ம் அதே மாதிரி ஆங்கிள் 5ம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 2ம் 6ம் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே 45 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 45 டிகிரி இருக்கும். இல்லைனா வந்து இங்கே வந்து 60 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு 60 டிகிரியாக இருக்கும். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து பாருங்கள் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு கீழே இருக்குது, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் எது நமக்கு தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் அப்படின்னு என்னது? இன்சைட். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் வந்து அந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்டர்னேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? 3யும் 5ம் நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்குது, அதே மாதிரி இந்த ஆங்கிளோட ஃபேஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த ஆங்கிளோட ஃபேஸ் வந்து நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே 45 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 45 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 3யும் 5ம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதே மாதிரி 4ம் 6ம் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இங்கே 4 வந்து நமக்கு இந்த சைடு உள்ளே இருக்குது, அதே மாதிரி இங்கே 6 வந்து இந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் நமக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4ம் ஆங்கிள் 6ம் நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்டீரியர் அப்படின்னா என்னது? அவுட் சைட். அந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்கும் அந்த ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆல்டர்னேட் அப்படின்னா அதே சேம் தான், நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இங்கே ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 8ம் நமக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் 2 வந்து நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது, அதே மாதிரி ஆங்கிள் 8ம் நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 8ம் நமக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 7ம் நமக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 100 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 100 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 60 டிகிரி இருந்துச்சுன்னா
இங்கே நமக்கு 60 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்டீரியர் அப்படின்னா என்னது, அந்த பேரலல் லைனுக்கு இன்சைடு இருக்கும் அந்த ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ கோ அப்படின்னா என்னது, அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆங்கிள்னா என்னது, கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 6ம் நமக்கு கோ இன்டீரியர் ஆங்கிள். ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 6ம் நமக்கு கோ இன்டீரியர் ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு பாருங்களேன், ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 5ம் நமக்கு கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கோ இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டை நம்ம ஆட் பண்ணால் அதோட வேல்யூ கண்டிப்பாக நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் 3யையும் ஆங்கிள் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆங்கிள் 4ஐயும் ஆங்கிள் 5ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அப்போ the sum of co-interior angles are 180 degree. ஓகேவா? ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா எக்ஸ்டீரியர் அப்படின்னா அவுட் சைட். ஓகேவா? ஸோ எதெல்லாம் பாருங்க அவுட் சைடில் இருக்கு, இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் நமக்கு என்னது, கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், இது நம்ம 7. ஓகேவா? அப்போ ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 7ம் நமக்கு கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ரெண்டுமே நமக்கு ஒரே டைரக்ஷனில் இருக்குது, அதே மாதிரி ஒரே அவுட் சைடு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் நமக்கு கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அப்போ இங்கே 1ன்னு கொடுத்துக்கலாம், இங்கே நம்ம 8ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 8ம் நமக்கு கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 180 டிகிரி வரும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் 2வையும் ஆங்கிள் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். அதே மாதிரி ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? அதை எப்படி சொல்லலாம், the sum of co-exterior angles are 180 டிகிரி. ஓகேவா? இப்போ ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 5.2 உள்ள சம்மெல்லாம் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், from the figures name the marked pair of angles கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 6 சப்டிவிஷனில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் நமக்கு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த டயக்ராமில் எம்என் இது ரெண்டும் வந்து நமக்கு பேரலல் லைன். ஓகேவா? ஸோ இதில் எல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு நமக்கு எக்ஸ்டீரியர் அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சேம் சைட்லேயும் இருக்குது. ஓகேவா? இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள், the angles are exterior. ஓகேவா? ஆங்கிள் வந்து நமக்கு எக்ஸ்டீரியர் அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? the angles are exterior angles on the same side of the transversal. இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு நமக்கு சேம் சைடில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அதே மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் நமக்கு எம்என் இது ரெண்டுமே வந்து பேரலல் லைன், அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நமக்கு ஆங்கிள் 1 கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 2 ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்குது, அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவுட் சைடில் இருக்குது, ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம், the angles are alternate exterior angles-னு எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியிருக்கேனா, இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே நமக்கு கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எம்என் அப்படின்றது நமக்கு பேரலல் லைன், அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இதில் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே, இந்த 2 ஆங்கிளுமே பாருங்களேன், இந்த பேரலல் லைனுக்கு நமக்கு அவுட் சைடு, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்னது, the angles are corresponding angles-னு எடுத்துருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க, எம்என் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது, அது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1 ஆங்கிள் 2. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்குது, இந்த பேரலல் லைன்ஸுக்கு இன்டீரியராக இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி எடுத்து எழுதணும், the angles are interior angles-னு எடுத்து எழுதணும். அட் த சேம் டைம் பாருங்களேன், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஒரே சேம் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதலாம், ஆன்சர் பாருங்கள், the angles are interior angles on the same side of the transversal-னு எடுத்துடலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரல் லைன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ டிரான்ஸ்வர்சல் L கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் 1, 2 அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்குது, பேரலல் லைனுக்கு இன்சைடில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளோட ஃபேஸும் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள், இதை த ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். ஓகேவா, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு OPQ அப்படின்ற 3 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு ஒரு 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு L அப்படின்றது ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் எங்கே கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1, ஆங்கிள் 2 அப்படின்னு நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளையும் பாருங்களேன், நமக்கு சேம் இந்த ஃபேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ரெண்டுமே நமக்கு கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், த ஆங்கிள்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் X in each of the following figures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சப்டிவிஷனில் ஒவ்வொரு ஃபிகர்லையும் எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு MN அப்படின்றது ரெண்டு பேரலல் லைன், அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிளோட வேல்யூ வந்து நமக்கு 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு கீழே பார்த்துருக்கு. ஓகேவா. அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். X and 35 டிகிரி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அப்போ இங்கே 35 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 35 டிகிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், இங்கே 35 இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு 35 இருக்கும். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, 35 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த ஃபிகரில் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளையும் பாருங்கள், எக்ஸு ஒன்று வந்து 65 டிகிரி. ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து இந்த டைரக்ஷனில், அதாவது சேம் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 65 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு 65 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 65 டிகிரி தான் வரும். ஸோ அதான் நான் ஆன்சரில் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். X and 65 degree are corresponding angles. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், corresponding angles are equal. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 65 டிகிரி தான் வரும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு MN ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. இங்கே நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 145 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுங்களேன். இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா, இது என்னது நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 145 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு கண்டிப்பாக 145 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 145 டிகிரி வரும். ஓகேவா. ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள், ஆன்சர் X and 145 degree are corresponding angles. ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 145 டிகிரி வரும். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. L அப்படின்றது டிரான்ஸ்வர்சல். ஸோ ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் 135 டிகிரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் பாருங்கள், நமக்கு ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு நமக்கு சேம் சைடில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது கண்டிப்பாக வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ எப்படி எடுத்து எழுதணும், எக்ஸ் அண்ட் 135 டிகிரி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே 135 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு கண்டிப்பாக 135 டிகிரியாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 135 டிகிரி. ஓகேவா. பிகாஸ்
கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ இங்கேயும் நமக்கு என் அப்படின்ற 2 பேரலல் லைன் இருக்குது. அதே மாதிரி எல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வெர்டிக்கலாக ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆங்கிளோட வேல்யூவே நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிளோட வேல்யூவே நமக்கு கொடுக்கல. ஆனால் அந்த ஆங்கிள் நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிளாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுமே நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்வர்சலுக்கு நமக்கு ஒரே சேம் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆன்சரில், எக்ஸ் அண்ட் 90 டிகிரி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல். ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் y இன் ஈச் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சப்டிவிஷன்ல இருக்கிற டயக்ராமில் ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதில் வந்து நமக்கு என் வந்து நமக்கு பேரலல் லைன். ஓகேவா? அதே மாதிரி எல் அப்படின்றது டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிளுக்கு வந்து வேல்யூ வந்து 28 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த 2 ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுங்களேன். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு 2 ஆங்கிளுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இதோட ஃபேஸ் பாருங்களேன். இந்த ஆங்கிளோட ஃபேஸும் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் பாருங்கள், இந்த ஆங்கிள் நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 28 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னதான் இருக்கும், 28 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள், y and 28 degree are alternate interior angle. alternate அப்படின்னா இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இன்டீரியர் அப்படின்னா இந்த பேரலல் லைனுக்கு இந்த ஆங்கிள் வந்து இன்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது, 28 டிகிரி. ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இங்கே ஃபிகர் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே கிராஸாக கொடுத்துருக்காங்க. இதில் என் அப்படின்றது பேரலல் லைன், எல் அப்படின்ற டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒய்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 58 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஆங்கிளுக்கும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று வந்து இந்த சைடு இருக்குது, இன்னொன்று ஆங்கிள் வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்னது, ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2 ஆங்கிளும் இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. அவுட் சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இதை y and 58 degree are alternate exterior angles. ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா, alternate exterior angles வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 58 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு கண்டிப்பாக 58 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 58 டிகிரி. பிகாஸ் alternate exterior angles are equal. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு என் அப்படின்ற 2 பேரலல் லைன் இருக்குது. ரெண்டுமே நமக்கு வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் எல் அப்படின்ற லைன் வந்து நமக்கு கிராஸ் பண்ணி போகுது. அதான் வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ 2 ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒய்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு 123 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோமா? ஸோ இந்த 2 ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னது, கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 ஆங்கிளும் இந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இன்டீரியர் ஆங்கிள். ஸோ சேர்த்து நம்ம எப்படி சொல்லலாம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 123 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 123 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும், y and 123 degree are alternate interior angles. So ஒய்யோட வேல்யூ என்னது, 123 டிகிரி. பிகாஸ் alternate interior angles are equal. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க.
ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு எம்என் அப்படின்ற 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் எல் அப்படின்ற லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒய் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 108 டிகிரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 ஆங்கிளும் டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது 2 என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2 ஆங்கிளும் இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்கு. ஓகேவா? ஸோ அவுட் சைடு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சேர்த்து நம்ம எப்படி சொல்லணும்? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 108 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 108 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? y and 108 degree are alternate exterior angles. So y oda value y equal to 108 degree because alternate exterior angles are equal. Okay, so இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். Next, fourth question. Find the measure of the angle z in each of the following figures னு கொடுத்திருக்காங்க. நமக்கு சப்டிவிஷன்ல சம் கொடுத்திருக்காங்க. அதில் வந்து z angle நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு எம்என் அப்படின்ற 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க, எல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க, 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 2 ஆங்கிளில் ஒரு ஆங்கிளுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 31 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஆங்கிள் வந்து நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குது பாருங்களேன், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு இன்சைடு இருக்குது. இன்சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை இன்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே நமக்கு சேம் சைடில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இசட்டும் 31 டிகிரியும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன தெரியும்? த சம் ஆஃப் த கோ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ இசட்டையும் 31 டிகிரியையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ சம்மு பாருங்க, எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் த சம் ஆஃப் கோ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. கோ இன்டீரியர் ஆங்கிளை நம்ம சம் பண்ணோம், ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு இசட் அண்ட் 31 டிகிரி ஆர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ இது கோ இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கிறதுனால இந்த இசட்டையும் 31ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம இசட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இசட்டை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். இங்கே 180 டிகிரி நமக்கு அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் 31 டிகிரி ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -31 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து 31 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? 0லேருந்து 1 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணும்போது இந்த 8 வந்து 7 ஆகிடும், இந்த 0 வந்து நமக்கு 10 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 10லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 வந்துடும், 7லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும், இந்த 1 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 149 டிகிரி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த ஃபிகரில் நமக்கு எம்என் அப்படின்ற 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. அதே சேம் நமக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் எல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிளுக்கு வேல்யூ நமக்கு 135 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் நமக்கு இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இசட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 ஆங்கிளும் நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு இன்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருந்தால் என்ன மீனிங்? இந்த இசட்டையும் இந்த 135ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஆன்சரில் எடுத்து எழுதிருக்கேன் பாருங்கள். The sum of co-interior angle is 180 degree. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு Z and 135 degree are co-interior angles. ஓகேவா? ஸோ அப்போ co-interior anglesனால் இந்த இசட்டையும் இந்த 135ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இசட்டை நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 180 டிகிரி நமக்கு இங்கே அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 135 டிகிரி நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து 135 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். 7லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும். 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வரும். ஸோ 0 வந்து நமக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இசட்டோட வேல்யூ
Z equal to 45 degree. ஓகேவா? ஸோ அப்போ Z ஓட வேல்யூ 45 degree. இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் பாருங்க. ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு 79 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ அவுட் சைடு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டீரியர். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இசட்டும் 79 டிகிரியும் நமக்கு கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா, இந்த கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சரில் எப்படி எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. The sum of co-exterior angle is 180 டிகிரின்னு எடுத்து எழுதிருக்கேனா? ஸோ அப்போ இந்த இசட்டும் இந்த 79 டிகிரியும் நமக்கு என்னது? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த இசட்டையும் 79ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இசட்டை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். இந்த 180 டிகிரி நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த ப்ளஸ் 79 நமக்கு ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 79 மாறும். ஓகேவா? இப்போ 180லேருந்து 79 டிகிரியை நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 10 ஆகிடும், இந்த இடத்துல 7 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 10லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? 7லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். இந்த 1 நமக்கு அப்படியே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 101 டிகிரி கிடச்சிருக்கு. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிஷன் பாருங்கள். ஸோ இந்த ஃபிகர்லேயும் நமக்கு அதே சேம் MN அப்படின்ற ஒரு ரெண்டு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிள் வந்து 22 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இசட்டோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு இந்த பேரலல் லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ அவுட் சைடு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டீரியர். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு. ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அப்போ இசட்டும் 22 டிகிரியும் நமக்கு என்னது? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த இசட்டையும் இந்த 22ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன். The sum of co-exterior angle is 180 degree. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல Z and 22 degree are co-exterior angle. ஓகேவா? அப்போ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? நமக்கு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இசட்டை நம்ம இங்கே அப்படியே வச்சுட்டு இங்கே 180 டிகிரி இந்த ப்ளஸ் 22 ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 22 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து 22 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 2 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே நமக்கு 10 ஆகிடும். ஓகேவா? 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 8 வரும். 7லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 158 டிகிரி கிடைச்சிருக்கு. இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஏ இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு 4 சப்டிஷனில் நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகரில் உள்ள ஏ இடத்துல உள்ள வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்கள். ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. ரெண்டு ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 3Aன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு 126 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் பாருங்கள், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு நமக்கு சேம் சைடு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு பாருங்களேன், N அப்படின்ற பேரலல் லைன் மேலே இருக்குது இந்த 126. அதே மாதிரி இந்த 3A அப்படின்ற ஆங்கிள் வந்து M அப்படின்ற பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ 3Aவும் 126 டிகிரியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஹியர் இங்கே வந்து நமக்கு 3Aவும் 126ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஹியர் 3A and 126 டிகிரி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ 3a ஈக்குவல் டு 126 டிகிரி. ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஏயோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 வந்து நமக்கு என்ன ஆகும், ஈக்குவலுக்கு ரைட் ஆன்சர் போகும்போது டிவிஷன்லாம் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ ஏவை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 126 இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 3s are 3, 4 3s are 12, 2 3s are 6. ஓகேவா, அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்னது, 42 டிகிரி தான் வந்து என்னது ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு MN அப்படின்ற 2 parallel லைன் கொடுத்துருக்காங்க. அதே சேம் L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 4a + 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ வந்து நமக்கு 135 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி பாருங்கள், இந்த 2 ஆங்கிளும் இந்த parallel லைனுக்கு எக்ஸ்டீரியர் அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா, அப்போ எக்ஸ்டீரியர்னு எடுத்து எழுதணும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு இருக்கிறதுனால இது வந்து என்னது, கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, அப்போ கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். The sum of co-exterior angles is 180 degree. ஓகேவா, here 4a + 13 and 135 degree are co-exterior angles. ஓகேவா, அப்போ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 4a + 13 + 135 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணிப்போம். 135ஐயும் 13ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 5 + 3 நமக்கு 8 வந்துடும். 3 + 1 நமக்கு 4 வரும். இந்த 1 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ 4a + 148 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 4aவை நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 180 டிகிரி நம்ம இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் 148 டிகிரி நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -148 டிகிரியாக மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 180 டிகிரிலேருந்து 148 டிகிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, 0லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே நமக்கு 10 ஆகிடும். ஓகேவா, ஸோ 10லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 வரும். 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். இந்த 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வரும். ஸோ 0 போட வேண்டியதில்லை. ஓகேவா, ஸோ அப்போ 4a = 32 டிகிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஏயோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு என்ன மாறிடும், டிவிஷனாக மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஏவை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இங்கே 32 டிகிரி நமக்கு அப்படியே இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணுவோமா. 1 4s are 4, 8 4s are 32. ஓகேவா, அப்போ ஏயோட வேல்யூ என்னது, நமக்கு 8 டிகிரி தான் வந்து ஏயோட வேல்யூ. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இந்த ஃபிகர்லேயே நமக்கு 2 parallel லைன் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அந்த parallel லைன், MN அப்படின்ற 2 parallel லைன் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8a + 29 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிற ஏயோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமா. இந்த 2 ஆங்கிளும் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா, அப்போ இது கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகேவா, அதே மாதிரி பாருங்க, இந்த 2 ஆங்கிளும் இந்த parallel லைனுக்கு இன்சைடு இருக்குது. ஓகேவா, அப்போ இன்சைடு நம்ம என்ன சொல்லுவோம், இன்டீரியர். ஓகேவா, அப்போ அது 2 சேர்த்து படிங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா, ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்போ 8a + 29ம் இந்த 45 டிகிரியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். alternate interior angles are equal. Here 8a + 29 and 45 degree are alternate interior angles. So இந்த 2 ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 8a + 29 =
45 டிகிரி ஓகேவா. ஸோ இப்போ இந்த 8A நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 45 டிகிரி நம்ம இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் 29 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -29 மாறிடுது ஓகேவா. ஸோ அப்போ 45லேருந்து 29 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா. சப்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ 5லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். ஸோ 4 வந்து நமக்கு 3 ஆகிடும், 5 வந்து நமக்கு 15 ஆகிடும் ஓகேவா. ஸோ 15லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 வந்துடும் ஓகேவா. அப்போ 8A = 16. நமக்கு வந்து ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 8 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய ஏவை நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 16 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். 1 8s are 8, 2 8s are 16 ஓகேவா. அப்போ ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 2 தான் வந்து ஏவோட வேல்யூ. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு MN அப்படின்ற 2 parallel லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், எல் அப்படின்ற டிரான்ஸ்வர்சல் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக இருக்குது. அதே மாதிரி MN அப்படின்ற parallel லைன் வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது ஓகேவா. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம், எல் அப்படின்ற டிரான்ஸ்வர்சல் வந்து இந்த MN அப்படின்ற 2 parallel லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது ஓகேவா. ஸோ பெர்பெண்டிகுலர்னா என்னது, 90 டிகிரியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள், நமக்கு ஒரு ஆங்கிளோட வேல்யூவே கொடுக்கல. ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 6Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஆங்கிள் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் நமக்கு 90 டிகிரியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு M and N. எல் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல், MNக்கு நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது ஓகேவா. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி ஓகேவா. ஸோ அப்போ 6Aவோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய ஏவை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். = 90 டிகிரி நம்ம எழுதிக்கிறோம். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 6 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. 6 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா 3 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 1 6 are 6. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 1 6 are 6. ரிமைனிங் வந்து நமக்கு 3 வரும். ஸோ இது 30 ஆகிடும். 5 6 நமக்கு 30 வந்துடும் ஓகேவா. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கு. இது ஆன்சர். எக்ஸசைஸ் 5.2ல் இன்ட்ரோடக்ஷனும் ஃபஸ்ட்டு சம்லேருந்து 5th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னோட அடுத்த வீடியோவில் ரிமைனிங் உள்ள சம்மெல்லாம் நம்ம பார்ப்போம். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட TN Max Camp சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.